Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ பற்றி படித்தோம். ஆர்பிஐ இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐயோட ஸ்ட்ரக்சர், தட் இஸ் அது எப்படி வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸாக கேட்டகரைஸ்டு இருக்குன்னு படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னால் ஆர்பிஐ வந்து மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்து 33 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது 2017. 2017 அவங்க கவுண்ட் பண்ணுறப்போ 33 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 4 ஜோனில் டிவைட் இருக்குது. 4 டிவிஷன்ஸ். ஓகே, தட் இஸ் மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து மெயின் ஹெட்ஸ், 4 ஹெட்ஸில் இருக்காங்க ஃபங்க்ஷன் ஆகுறது. ஸோ 19 regional office level sub office. The RBI is governed by Central Board of Directors. So Central Board of Directors தான் இந்த RBI ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க தான் 21 மெம்பர்ஸ் போர்டு வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கவர்னர், 4 டிப்யூட்டி கவர்னர். ஓகே, 4 இயர்ஸ் தான், அவங்க 4 இயர்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆவாங்க. 10 டைரக்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபீல்டில் இருக்கலாம். சில பேர் வந்து பேங்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அக்கௌண்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் 10 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, 2 வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், யாராவது இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட். ஸோ கவர்மெண்ட் அவங்க இருப்பாங்க. 4 டைரக்டர்ஸ், 1 ஃப்ரம் ஈச் லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் போர்டு. ஸோ ஒரு போர்ட்ஸில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேபி அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம். ஓகே, மேபி அவங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸோ எந்த போர்டில் வச்சுருக்கலாம். ஸோ லோக்கல் போர்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்க 4 டைரக்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ மெயினாக 3 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன், ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன் என்ன? லீடர்ஷிப்னா தெரியும், இட் இஸ் அ ஹெட். ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியில் ஒரு பேங்க்குன்னு சொன்னாவே நம்ம ஆர்பிஐ தான் காட்டணும். ஆர்பிஐ தான் ஹெட். ஓகே, எல்லா பேங்க்ஸ்க்கும் ஆர்பிஐ தான் ஹெட். அதோட லெவல்ஸ், அதோட சைஸு எல்லாமே வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு லீடர்ஷிப்போட குவாலிட்டிஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஆர்பிஐயில் தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு சூப்பர்வைஸ். ஸோ மற்ற பேங்க்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கூட இந்த பேங்க் பார்க்கும் ஆர்பிஐ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ரீப்ரசன்டேட்டிவ் வேர்ல்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம வேர்ல்டில் வந்து ஒருத்தவங்க ரீப்ரசென்ட் பண்ண, ஒரு பேங்க் நம்ம ரீப்ரசென்ட் பண்ணால் ஆர்பிஐ மட்டும்தான் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் அ சென்ட்ரல் பேங்க். ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க். ஸோ நம்ம ஆர்பிஐ வந்து மற்ற ஒரு கண்ட்ரி பார்த்தா நம்ம உள்ள ஆர்பிஐ வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரிக்கு அவங்கவுங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஆர்பிஐ இஸ் அ சென்ட்ரல் பேங்க். ஓகே, ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தட் இஸ் அது ரீப்ரசென்ட். ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு லோன்ஸ் வேணாலும், லைக் எல்லாமே ஏதாவது ஒரு தொகை வேணும், ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வேணும். ஓகே, நம்ம ஒரு லைக் இப்போ கொரோனா டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சில அமௌண்ட் தேவைனாக்கா வேர்ல்டு பேங்க்லேருந்து கேட்கணும். கரெக்டாக நம்ம டேரெக்டாக போய் நம்ம கேட்க முடியாது, ஆர்பிஐ தான் போய் கேட்கணும். ஓகே, ஸோ தே ஆர் கால்ட் அஸ் அ ரீப்ரசன்டேட்டிவ். ஸோ இது வந்து ரீப்ரசென்ட் பண்ணுறது நம்ம இந்தியா ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ இஸ் கோயிங் டு ரீப்ரசென்ட் in the IBRD, that is International Bank for Reconstruction and Development, and IMF, that is International Monetary Fund. So in RBI வந்து member to 1940s file in the, it is also one of the member. Okay, next regulatory and supervisor of Indian banking system. ஆல்ரெடி சொன்னேன், திஸ் ஆர்பிஐ இஸ் கோயிங் டு ரெகுலேட். ஸோ எல்லா பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. எஸ்பிஐ இருக்கட்டும், ஆந்திரா பேங்க் இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கட்டும், எந்த பேங்காச்சும் இருக்கட்டும். ஸோ இந்த நம்ம ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஓகே, ஆர்பிஐ ஆக்ட் 1934 பிரகாரம் ப்ளஸ் பேங்கிங் ரெகுலேஷன் 1948, இது ரெண்டுமே வந்து 2 ஆக்ட் பிரகாரம் இது வந்து நம்ம ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன்னா, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஏதாவது நெசசரி ஏதாவது தேவைன்னா கம்பல்சரி இவங்க ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட்டு மானிட்டரி அத்தாரிட்டி. ஐ செட் மானிட்டரி அத்தாரிட்டி, ஐ ஆல்ரெடி செட் இட் இஸ் கோயிங் டு மானிட்டர். ஸோ நம்ம மானிட்டரி பாலிசி லைக் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஓகே, மணி யாருக்கு தேவை, ஸோ ஏதாவது ஒரு விவசாயிக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவை, ஏதாவது சேங்ஷன் பண்ணணுன்னாக்கா எங்கேருந்து சேங்ஷன் ஆகும்? த்ரூ ஆர்பிஐலேருந்து தான் சேங்ஷன் ஆகும். ஓகே, ஏதாவது கடன் தேவை. ஓகே, யாருக்காச்சும் இப்போ நம்ம கொரோனா டைமில் எல்லாருக்கும் 1000 rupees வந்தது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகே சொன்னாங்க. அது பைசா எங்கேருந்து வரும்? ஆர்பிஐலேருந்து வரும். ஓகே, ஸோ எந்த மானிட்டரி எந்த அமௌண்ட் ரிலேட்டடானது எது இருந்தாலும் ஆர்பிஐ தான் பார்த்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளோசிங் மானிட்டரி எக்கனாமிக் பேராமீட்டர்னு என்னென்ன சேஞ்சஸ்.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஏதாவது ஒரு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஓகே, ப்ரைஸஸ் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ஓகே, ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லெவல், பேலன்ஸ் ஆஃப் சைக்கிள், எது இருந்தாலும் இது நம்ம கண்ட்ரியில் எஃபெக்ட் ஆகிற எக்கனாமிக் ரிலேட்டட் ஆனது எது இருந்தாலும் இந்த ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆச்சு. ஓகே, ஸோ யார் இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க? ஆர்பிஐ மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு, அதிகமாச்சு, யார் மானிட்டர் பண்ணுவாங்க? ஆர்பிஐ இஸ் கோயிங் டு மானிட்டர். ஓகே, அண்ட் போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன், த கமிட்டி ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அண்ட் ஆர்பிஐ மீட் அட்லீஸ்ட் ஒன் இன் அ மந்த் டு க்ளோஸ்லி மானிட்டர் ஆன் த கரண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. ஸோ நம்ம இதில் யார் யார் இருப்பாங்கனாக்கா எல்லா கமிட்டிஸ், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே, ஆர்பிஐக்கு இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. எவ்ரி மந்த் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன பிரச்சனை வருது, எல்லாத்தையுமே வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. திஸ் கால் க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். ஏதாவது புது சேலஞ்சஸ் வந்தாலும், ஏதாவது ஒரு நம்ம கண்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டைம் தான். ஓகே, கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஒரு காசு இல்லை, ஒரு இன்கம் இல்லை. அது மாதிரி டைம்லலாம் என்னன்னாக்கா இது வந்து அதெல்லாம் புது சேலஞ்சஸ். கரெக்டாக இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே புது சேலஞ்சஸ். ஸோ இது மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம ஆர்பிஐ பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இல்லை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக் பேங்கிங். ஸோ இங்கே என்ன ஒரு கமிட்டி மாதிரி லைக் ஏதாவது இருந்தாலும் புதுசாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு முன்னாடி வந்து இது இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் பேங்கிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரானிக் பேங்கிங் இருக்குது. முன்னாடி வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் பேங்கிங்கே இல்லை. நம்ம போய் ஏடிஎம்மில் போய் காசு எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, அதுக்கப்புறம் அவங்க புதுசாக வந்து 2010 இந்த எலக்ட்ரானிக் ஒரு பேங்கிங் கான்செப்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ நம்ம எது போட்டாலும் செக்யூர்டாக இருக்கோமா இல்லையா, அது மாதிரி எல்லாமே இதெல்லாம் புது சேலஞ்சஸ். கரெக்டாக, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் த்ரூ ஆர்பிஐ, திஸ் கோபாலகிருஷ்ண கமிட்டி. தட் இஸ் நம்ம போடுற பாஸ்வேர்டு, ஓகே, நம்ம போடுறது எல்லாமே செக்யூர்டாக இருக்கா, யாருமே ஹேக் பண்ணுறாங்களா, இது மாதிரி எல்லாம் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன், பேங்கர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஸோ கவர்மெண்ட் தட் ஆர்பிஐ இட் செல்ஃப் இஸ் சென்ட்ரல் பேங்க். ஓகே, அது வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்செப்ட். ஸோ ஏதாவது லோன்ஸ் வேணும், கவர்மெண்ட்க்கு ஏதாச்சும் லோன்ஸ் வேணும்னா அப்பயும் ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆர்பிஐ வந்து சில டைம் எல்லாமே லைக் அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. எது இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகே, ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஆர்பிஐ, இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரின் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும்? த்ரூ ஆர்பிஐ தான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேங்கர் அண்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் டு தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு தேவையான எந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அட்வைசர்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. ஸோ நம்மளுக்கே தெரியும் யார் இஷ்யூ பண்ணுவாங்க நோட்ஸை? ஆர்பிஐ மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்மளே இஷ்யூ பண்ணால் it is duplicate money, it is illegal, right? So only one person, that is RBI, is only having a rights to issue the printing and issue of all currency except 1 rupee note அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து it exchange currency and coins not fit for the circulation. 1 rupee notes and all issued by the Ministry of Finance. ஸோ இந்த 1 rupee coins எல்லாம் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா Ministry of Finance. ஓகே, கரன்சி நோட் ஜென்ரலாக வந்து நாசிக், தேவாஸ், சால்போனி, மைசூர் அண்ட் ஹோசங்காபாத். கரன்சி நோட்ஸ் ஆர் நெவர் பிரிண்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ நம்மளோட கரன்சி இந்தியா எப்பயுமே நம்மளோட ரூபா நோட் எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் தயாரிப்பாங்க. அது யார்? ஆர்பிஐ. நெக்ஸ்ட்டு பேங்கர்ஸோட பேங்க் ஆல்ரெடி சொன்ன இது ஹெட் ஆஃப் தி பேங்க்னா சென்ட்ரல் பேங்க் தான். எல்லா பேங்க்ஸ்க்கும் இதான் ஹெட்டு. ஓகே, ஸோ எந்த இருந்தாலும் இதான் இங்கே தான் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஷெட்யூல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல் பேங்க்ஸ்னால் என்னென்னாக்கா ஆர்பிஐ ஆக்டில்
இருக்கிற பேங்க்ஸு. ஓகே, ஆர்பிஐ ஆக்டில் இருக்கிற பேங்க்ஸு ஷெட்யூல் பேங்க். செகண்ட் ஷெட்யூலில் ஆர்பிஐ ஆக்டில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே ஷெட்யூல் பேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, சில அமௌண்ட் வந்து டிபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆர்பிஐயில். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க் வந்து ஷெட்யூல் பேங்க் தான். ஓகே, எஸ்பிஐ பேங்க் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சில பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்குது எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு மேலே தான் இருக்கும், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 1 கோடி ரூபாயில் ஒரு 10% வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சுருப்பாங்க. ஓகே, டிபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்ட் as a கேஷ் ரிசர்வ்ஸ். ஓகே, அது அப்புறம் ஆல் பேங்க்ஸ் வந்து லோன்ஸு, ஏதாவது லோன்ஸ் வேணும், ஏதாவது பில்ஸ் வந்து செக்யூர்டாக வேணும். ஓகே, அதெல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர்பிஐ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ ஏதாவது ஒரு கடன் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு பேங்க்கில் ஒன்றுமே இருக்காது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லிக்விடிட்டினா ஈஸிலி கன்வெர்ட்டட் இன்டூ கேஷ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாண்ட்ஸ் கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது கோல்டு கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே இது வந்து இந்த ஆர்பிஐ வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ இதில் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரெண்டு இருக்குது, நம்ம பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். குவாலிட்டேட்டிவ் என்னென்னாக்கா, ஸோ நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது. ஓகே, கடன் தகுந்த மாதிரி நம்ம கடன் கொடுக்கணும். ரொம்ப கடன் நம்ம கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகும், நம்மளோட பேங்க்கில் எதுவுமே இருக்காது. ஓகே, நம்ம பேங்க்கில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தேவையானது மட்டும் தான் நம்ம கடனாக கொடுக்கணும். ஸோ தட் நம்மளோட மணி வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 crore எல்லாமே நான் கடனாக கொடுக்க முடியாது. நான் ஒரு 50 லட்ச ரூபா வச்சுட்டு 50 லட்ச ரூபா மட்டும் தான் கடனாக கொடுக்க முடியும். கரெக்டாக, எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும். அதே மாதிரி தான் இதுவும். தட் இஸ் கால்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பேங்க் ரேட் பாலிசி. பேங்க் ரேட் பாலிசின்னு என்னென்னாக்கா, பேங்க்ஸ் வந்து சிலது வந்து ஆர்பிஐ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க பில்ஸை. ஓகே, ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ 10%னா இது இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, 5%. ஸோ தட் அது ஒரு சேவ் தானே. நான் ஒரு பில் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து என்கிட்டேருந்து ஒருத்தவங்க கடனாக வாங்கியிருக்காங்க. ஸோ என்னால் அந்த கடன் வந்து என்னோடய பேங்க்கில் வந்து தேவையான பைசா இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மற்ற ஆர்பிஐ கொடுப்பேன். எனக்கு அந்த பில்ஸ் கொடுத்துட்டு நான் வாங்கிக்குவேன். தட் இஸ் கால்ட் as a பேங்க் ரேட். அதில் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுவாங்க. 10% இன்னும் கொஞ்சம் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. தட் இஸ் கால்ட் பேங்க் ரேட் பாலிசி. ரெப்போ ரேட் பாலிசி. ரெப்போ ரேட் பாலிசினா, repo rate is a repurchase of rate at which the RBI repurchase the government securities from the scheduled banks and gives loan. இதில் என்னன்னாக்கா கவர்மெண்ட் என்னென்ன இப்போது கவர்மெண்ட் வந்து சில ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஷேர்ஸ் கொடுத்துட்டு லோன்ஸ் வாங்கிக்குவாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ரெப்போ ரேட். அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னாக்கா ஆர்பிஐ வந்து திரும்ப அந்த செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க காசை. தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்டேருந்து கவர்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கிட்டு, ஓகே, கவர்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கிட்டு இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கிட்டு பைசா கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் ரெப்போ ரேட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னாக்கா அதே ஆர்பிஐ வந்து திரும்ப கொடுக்குறப்ப அந்த திரும்ப கொடுப்பாங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் as ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ். கேஷ் ரிசர்வ்னு ஆல்ரெடி சொன்னேன். சில அமௌண்ட் வந்து ரிசர்வ்டாக வைப்பாங்க. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டைம், டிபெண்ட்ஸ் ஆன் கடன். ஓகே, ரெண்டு பேஸ் மேலே. நெக்ஸ்ட் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனாக்க இதுவும் சேம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். லைக் டைமும் கரெக்டாக இருக்கணும், கடனும். எந்த டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ரப்போர்ஷனேட்டாக ஈக்குவலாக இருந்தால் தான் இது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம்குள்ளே இந்த கடன், ஓகே, 5 மாதத்துக்குள்ளே எனக்கு கடன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸு. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னன்னாக்கா யூ கேன் பை த ஒரு வாங்கலாம் விற்கலாம், ஷேர்ஸ் வாங்கலாம் விற்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். இதில் என்னன்னாக்கா காசு அதிகமாகலாம், காசு கம்மியாகலாம். ஸோ இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னால் என்னென்னாக்கா ஒரு மணியோட சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரேஷனலைசேஷன் ஆஃப் கிரெடிட். ஸோ ரேஷனலைசிங்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஒரு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்க முடியாது. இவ்வளோ தான் லிமிட், அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னால் பைசா கொடுக்க முடியும். ஓகே, நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து லோன் போட்டேன். 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் ரேஷனலைசிங் ஆஃப் கிரெடிட். ஓகே, மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட் சில பர்சன்டேஜ். ஓகே, ஏதாவது லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு இவ்வளோ தான் பர்சன்டேஜ் என்னால் கொடுக்க முடியும், 50% தான் கொடுக்க முடியும், 30% தான் கொடுக்க முடியும். தட் இஸ் கால்ட் மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட். ஓகே, டைரக்ட் ஆக்ஷன். ஸோ ஏதாவது ஏதாவது ஒரு ஆர்பிஐ வந்து ஏதாவது பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கு சரியாக பண்ணாட்டா, அவங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலனா, ஓகே, அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலனா டைரெக்டாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் டைரக்ட் ஆக்ஷன். ஓகே, மோரல் சுசேஷன் என்னென்னாக்கா அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகே,
ஓகே ரொம்ப லெண்டிங் நிறைய லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே லோன்ஸே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சில பேங்க்ஸில் அப்படி தான் இருப்பாங்க, லோன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஓகே வெறும் டிபாசிட்ஸ் தான் வாங்கிக்குவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஓகே ஸோ எதுக்கு லிபரலாக இருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, லோன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ராட் கூட இருக்கலாம், கொடுத்துட்டே இருப்பாங்க லோன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அப்போ வந்து இது வந்து மோரல் சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வை ஆர் கிவிங் மோர் லோன்ஸ், வை ஆர் நாட் கிவிங் மோர் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஓகே தட் இஸ் கால்ட் மோரல் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசோர்ட்னா சப்போஸ் ஏதாவது பேங்க்கில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி இருக்குது. ஓகே ஸோ ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து ரொம்ப காசு தேவை, எனக்கு வந்து ரொம்ப காசே இல்லை, பேங்க்கில் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, வேறு வழியில் யார்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆர்பிஐ கிட்ட கேட்கணும். ஓகே சில பேங்க்ஸ் வந்து ரொம்ப காசே இருக்காது. ஓகே எல்லா டிபாசிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, லோன்ஸ் கட்டலை, இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க டைமில் this RBI is going to help you out emergency cases. That is called lender of the last resort. Clearing house servicesனா என்னன்னாக்கா லைக் ஏதாவது ஒரு கிளியரிங்னா நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு செக் கொடுத்தாலும் கிளியர் பண்ணுறது. ஓகே ஏதாவது பில்ஸ் கொடுத்தா கிளியர் பண்ணுறது. ஸோ ஏதாவது ஒரு எந்த பிரச்சனை இருந்தாலும் கிளியர் பண்ணுறது. ஓகே இது கிளியரிங் ஹவுஸ். ஈவன் ஆர்பிஐ இஸ் கோயிங் டு ஆக்ட் இன் தி சேம். எனக்கு ரொம்ப பெரிய தொகை வேணும், ஓகே லோன் போட்டிருக்கேன், பேங்க் கிட்ட வந்து காசு இல்லை. ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ கிட்ட கேட்பாங்க. ஓகே அந்த செக்ஸ் கொடுத்துட்டு அது வந்து தட் இஸ் கால்டு கிளியரிங் ஹவுஸ். ஓகே அண்ட் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணுன்னாலும், ஓகே ஏதாவது ஒரு இப்போ சப்போஸ் நான் வந்து சில பேர் என்ன சொன்னேன், ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து சில அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈவன் தட் அமௌண்ட் ஆல்சோ யூ கேன் யூட்டிலைஸ். அந்த ரிசர்வ் பண்ண அமௌண்ட் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த உங்களுக்கு பேங்க்கு காசு தேவைனாக்கா பாண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் காசு வாங்கிக்கலாம். ஓகே திஸ் ஆல் நத்திங் பட் கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வந்துட்டுன்னு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஃபாரின் நம்ம ஊருக்கு போகிறோம். ஓகே நான் ஃபாரினுக்கு போகிறேன், என்னோடய ருபீஸ் வந்து கன்வெர்ட் இன்டு டாலர்ஸ். ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவாங்கனாக்கா திஸ் RBI is going to do this. ஓகே ஸோ ஏதாவது ஒரு ரிசர்வ் கோல்டு இல்லாட்டி ஃபாரின் கரன்சிஸ் ஏதாவது கன்வெர்ட் பண்ணணும், ரிசர்வ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுன்னாக்கா திஸ் RBI is going to help you out in an IMF. ஓகே ஸோ ஐஎம்எஃப்ல இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ ஏதாவது லோன்ஸ் தேவைன்னா ஐஎம்எஃப்லேருந்து நம்ம வாங்குவோம். ஈவன் அந்த டைமில் கூட இந்த RBI is going to help you out. ஓகே நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ஆல்ரெடி தெரியும், என்கிட்ட டாலர்ஸ் இருக்குது, நான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும். எங்கே போவோம், ஆர்பிஐக்கு போவோம். ஆர்பிஐக்கு போய் அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இருக்க ருபீஸ் 73 ரூபீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு டாலர் கொடுத்தா 70 ரூபீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஸோ கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ஆத்தென்டிக் டேட்டா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஒரு டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும். எல்லா பேங்க்ஸில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, அவங்க மந்த்லி ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குது, ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பேங்க்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ப்ரமோஷனல்னா லைக் அமாங் பப்ளிக்ஸ் எப்படி இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து நரிஷிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமாங் தி பப்ளிக். ஸோ இது என்னன்னாக்கா பேங்கிங் ஹேபிட்ஸ் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இவங்க ஹேபிட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி டிபாசிட் பண்ணணும், எப்படி லோன் எடுக்கணும். ஓகே ஸோ டிபாசிட்ஸ் நிறைய பண்ணுவோம். சேவிங்கோட ஹேபிட் நம்மள்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க. கரெக்டாக நம்மளுக்கு எல்லாருக்கிட்டும் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், எல்லாருக்கிட்டும் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு இருக்குது, அது ஏதாச்சும் வந்து டிபாசிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே ஸோ அதில் நம்ம மெயின்டைன் பண்ணாலுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சேவிங்கோட ஹேபிட் வந்து நம்மளுக்கு வரும். தட் இஸ் கால்ட் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீவன்ஸ்னால் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு பிரச்சனை வந்தாக்கா ஆர்பிஐ வந்து பார்த்துக்கும். ஓகே தட் இஸ் கால் அவங்களுக்கு வந்து பேங்கிங் அப்டோமென்ஸ் இருக்குது. ஓகே இது வந்து 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எனக்கு ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே நான் வந்து பேங்க்கில் சொல்லி பார்த்தேன், அவங்க ஒன்றுமே கவனிக்கலை, கண்டுக்கவே இல்லை. நான் டேரெக்டாக ஆர்பிஐக்கு போய்டுவேன். ஆர்பிஐக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்னு நம்மளுக்கு ஆன்லைனில் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து அந்த ஒரு மெயில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, அந்த பேங்க் அந்த இஷ்யூ வந்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ். ஓகே அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஸோ நபார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த நபார்டு வந்து அது வந்து பேங்க் வந்து இந்த ரூரல் ஏரியா, ஓகே தட் இஸ் வில்லேஜ், ஓகே ஊருக்காரவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவையான தொகை அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கெல்லாம் லோன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஸோ இது மாதிரி ஹெல்ப் பண்ணு. இட்ஸ் கால்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ப்ரமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஓகே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் பாக்ஸு, அகர்பத்தி,
ஓகே, ஊதுபத்தி பண்ணுறவங்க, கேண்டில்ஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவையான ஒரு லோனு எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்குன்னு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஃபெசிலேட்டிங் ஃபாரின் ட்ரேட்னா ஏதோ நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேங்க்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிரெடிட் கொடுக்குறதுக்கு, கடன் கொடுக்குறதுக்கெல்லாம் முன்னாடி வருவாங்க ஆர்பிஐ. ஓகே, சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டர் நம்ம படித்தோம் கரெக்டாக. கோஆப்ரேட்டிவ் செக்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இட்ஸ் ஓன் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு கூட இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு வேர்ல்ட்லேயே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 2008-09 நேஷ்னல் பேங்க் ஃபார் திட் இஸ் நபார்ட் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து சப்சிடரி பேங்க்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பேங்க். ஓகே, லைக் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி பேங்க். ஓகே, ஸோ அது மாதிரி என்டையர் வேர்ல்டில் ரெக்கக்னைஸ் ஆச்சு. டிமானிட்டைசேஷன் 2016-17 தெரியும். டிமானிட்டைசேஷன் நம்மளோட 1000 rupees நோட்ஸு, 500 rupees நோட்ஸு எல்லாமே போயிடுச்சு. தட் இஸ் கால்ட் ஏ டிமானிட்டைசேஷன். ஸோ அது எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே, ரீமானிட்டைசேஷன் நம்மளுக்கு தெரியும் ரைட். நம்மளோட பிஎம் ஓகே 2016 சடனில் ஈவினிங்கில் சொன்னார் 500 notes 1000 notes வேலை செய்யாது. ஓகே, ஸோ அது வந்து இனிமேல் இதெல்லாம் நீங்கள் எங்கே கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஐதர் யூ ஹேவ் டு கோ டு த பேங்க்ஸ் ஆர் யூ ஹேவ் டு கம் டு த ஆர்பிஐன்னு சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் என்ன ஆச்சு, ரீமானிட்டைசேஷன் ஆச்சு. ரீமானிட்டைசேஷன் நமக்கு இப்போ 2000 rupees notes 500 rupees notes சேஞ்ச் ஆச்சு. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் எப்படி ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பிகாஸ் ஆஃப் ஆர்பிஐ. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.